ஒரு கோடீஸ்வரருக்கு மனைவியாக போறாங்களா அனுஷ்கா. நடிகை அனுஷ்கா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரை வந்து திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு திரையுலகில வந்து பரபரப்பா பேசப்பட்டுட்டு வந்தது இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனுஷ்காவுக்கு 35 வயதாகிடுச்சு. அவங்களுக்கு சீக்கிரமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து ரொம்ப விறுவிறுப்பா மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வராங்களாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுஷ்கா பாகுபலி 2 உள்ளிட்ட படங்களை நடிச்சு வராங்க இல்லையா. அந்த நிலையில முடிச்சிட்டு இருக்கும் போதே, அதாவது அந்த படங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போதே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு அந்த படங்கள் முடிச்சு அனுஷ்கா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் வந்து முடிவு பண்ணி மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்களாம். மங்களூரை சேர்ந்த அனுஷ்காவுக்கு பெங்களூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் தான் வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு பிறகு சினிமாவுக்கு முழுக்கு போட பிளான் பண்ணிட்டாங்க நம்மளுடைய அனுஷ்கா. அனுஷ்காவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரராம். அது மட்டும் இல்லாம பெங்களூர்லயும் ஹைதராபாத்லயும் ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருக்காராம். அனுஷ்காவோட ஃபேமிலிக்கு ஆல்ரெடி வந்து மாப்பிள்ளையே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுஷ்கா திருமணத்துக்கு தயாராயிட்டு வரதால இப்போ கைவசம் இருக்க படங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப வேகமா முடிச்சுட்டு வராங்களாம். அதுக்கப்புறம் பெங்களூரை சேர்ந்த அதிபரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்காவோட சேர்ந்து பல நடிகர்களை வச்சு ஒத்தி வச்சு பேசிட்டு வந்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம அனுஷ்கா வந்து இப்போ ரீசெண்டா வந்து திருமணமான தயாரிப்பாளரை திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுல, சோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதாவும் கூட தகவல்லாம் வந்தது. அதெல்லாம் உண்மையா அப்படின்றது தெரியல. சோ அனுஷ்காக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்றதான் உண்மைன்றது தெரிஞ்சு வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.